நெல்லையில் நகைக்கடையில் 60 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து கொள்ளையர்கள் ரயில் மூலம் தப்பிக்க வாய்ப்பிருப்பதால் ரயில் நிலையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பிரதான சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அழகர் நகைக்கடையின் 3வது மாடியில் இருக்கும் ஷட்டரை உடைத்து கொள்ளையர்கள் உள்ளே வந்தது தெரியவந்தது. நகைக்கடையில் இருந்த அலாரம் பழுதடைந்திருக்கும் நிலையில் கண்காணிப்பு கேமராக்களின் இணைப்புகளை துண்டித்து கொள்ளையர்கள் கடைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இருப்பினும் நகைக்கடையின் பிரதான அறையில் இருக்கும் கண்காணிப்பு கேமராவில் 4 உருவங்கள் கடைக்குள் வந்த காட்சிகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த டயத்தில் நடந்திருக்குது. ஆனால் இப்போ 2 செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. பட் அவங்களால எதுவுமே கவனிக்க முடியலை. ஆனால் இது ஒரு மெயினான இடம் தான். நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் ரோடு. ஆனால் இந்த இடத்துக்கு எப்பவும் காவல்துறை நைட்டு ரோந்து இருக்குங்கிறாங்க. ஆனால் அதை நாங்கள் கண்காணிக்க முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு இவ்வளோ சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயம் இருக்குது, ரொம்ப ஒரு பயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. நாங்களே நாளைக்கு கூட்டிகிட்டு போனால் கூட ஒரு அச்சம் பயம் இருக்க தான் வாய்ப்பு நமக்கு தெரியுது. அதனால் ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு காவல்துறையிலேருந்து அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அச்சம் இருக்காது சார். இதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. மேலே கிரில் ஷட்டர் உடைச்சிட்டு உள்ளே வந்து களவு செஞ்சுருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி போயிருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓனர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க அசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளையும் சொத்துக்களையும் மீட்போம்.